வணக்கம் நேயர்களே. ரிஷபராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரிஷபராசினா பகவான் சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் அதிபதி ஏற்கனவே இன்னொரு வீட்டில், ஏற்கனவே மேசராசியில் செவ்வாய் எப்படி இன்னொரு வீட்டில், அதாவது விருச்சிகத்தில் இருக்காரோ அதேமாரி ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் அவருடைய இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறது விசேஷம். அவர் 26ஆம் தேதிக்கு மேலே தான் விருச்சிகத்துக்கு போகிறாரு. 26 நாளுங்கிறது பெரிய நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. அதனால் நவம்பர் மாதம் அவர்கள் மிகச்சிறப்பு பகவான் சுக்கிரனால் ரிஷபராசிகளுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும். சரி, ரிஷபராசிங்கும் போது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாடல்கள் உங்களுக்கு இயல்பாக ரிஷபராசி. பொதுவாக ராசிநாதன் நல்லா இருந்தாலே நமக்கு எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கும். ராசிநாதன் பகவான் சுக்கிரன் நல்ல நிலையில், குறிப்பாக துலாத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. கூடவே சூரியனையும் வைத்திருக்கிறாரு. சூரியன் நீஜபங்கத்தையும் அவர் போக்குறாரு. ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி பகவான் சூரியன். ஆக மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி முடிய அங்கே தான் இருக்கார். நல்லா இருப்பார், ஒன்றுமே கவலையே இல்லை. அதேமாரி சனி பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறார், லாபத்தில் இருக்கிற சனி. அப்போ ராகு பகவான் 10ஆம் வீட்டில் மிக அருமையான இடத்துல இருக்கிறாரு. அப்போ ராகு அங்கே இருக்கிறது எவ்வளோ விசேஷம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருப்பது எவ்வளோ விசேஷம். இப்படிலாம் பார்த்துட்டே போனோம்னா செவ்வாய் ஆட்சி கிரகமாக ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான். அதில் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரோட ரோகிணி நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ரிஷபத்தில் சந்திரன் உச்சனாவார். அப்போ சந்திரன் உச்சனாகும்போது என்ன ஆகிடும்னா, ரிஷபராசியில் ரோகிணியுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு பலனை, குறிப்பாக கிருத்திகையும் நல்லாயிருக்கும், மிருகசீரிடம் நல்லாயிருக்கும், இவங்களை இன்னும் காட்டிலும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்னும் கூடுதலான பலன்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம். என்ன வேணும், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு அது தடை இல்லாமல் அந்த தடை நீங்கி நமக்கு அது காரியம் முழுமை பெறணும். ஒரு எதிர்பார்ப்பு, இது யதார்த்தம். அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். பொதுவாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரியான சூழலை உருவாகாது. இப்போ ரோகிணி நட்சத்திரம் நல்லா இருக்குது, அப்போ கிருத்திகை நட்சத்திரம் நல்லா இருக்காதுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. எல்லாமே நல்லாயிருக்கும். ரிஷபராசி ஓவரால் நம்ம ரிஷபராசிக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான பலனை கூடுதலாக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல பலன் என்ன, ஒரு வயதை எட்டக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் இப்போ நம்ம நியாயமாக ரிஷபராசி அப்படின்னா ஒரு தொழிலில் இருக்காங்க, தொழில் பண்ணுறாங்க, தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க. நமக்கு அதுக்கான வளர்ச்சி வேணும், லாபங்கள் கூடணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், வியாபாரத்துக்கான பர்சன்டேஜ் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்ன காரணம், ரிஷபராசிக்கு தொழில்காரகன் பகவான் சனி, அதாவது 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9, 10க்கு வேண்டியவர். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை விட நியாயமாக தொழில் செய்கிறவங்களுக்கான வளர்ச்சியே அதிகமாக இருக்கணும். அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு பக்கம். இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், டெஃபினட்டாக ஒரு ப்ரமோஷன் நீங்கள் அடைந்தே ஆகணும். அந்த ப்ரமோஷனால் இருக்கக்கூடிய பேர், புகழ், அந்தஸ்து, வருமான உயர்வு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது நவம்பரில் நடக்குமா, நடக்கும். ஏன், நவம்பரில் தான் சுக்கிர பகவான் குறிப்பாக துலாத்தில் இருக்கார். அப்போ நவம்பர் மாதத்தில் துலாத்தில் இருக்கிற சுக்கிரன் விவகாரமான 6ஆம் இடத்துல சத்துருபாவத்தில் ரணரோணராத்தில் இருந்தாலும், ரிஷபராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருந்தாலும் ஆட்சி கிரகம் பெறுறார். ஆட்சி கிரகம் பெறும்போது அவர் ராசி அவர் எப்படி வச்சுப்பார், சந்தோஷமாக வச்சுக்கணும். வச்சுப்பாரா? அப்போ சந்தோஷமாக வச்சுக்கிறதுனால சந்தோஷம் எதில் வரும், பொருளாதார மேம்பாடில் தான் வரும், ஆரோக்கிய மேம்பாடில் தான் வரும். மகிழ்ச்சிங்கிறது எங்கே வரும், உற்றார் சுற்றத்தாரோடு சேர்ந்து நம்ம இருக்கும் பொழுது அதுக்கான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ வெறும் பணமே இல்லை, வெறுங்கை முழம்படுமா, பணம் இல்லாமல் செய்யுமா? ஸோ கண்டிப்பாக பணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். அப்போ பொருளாதாரம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த ஹாப்பி வரும். அந்த மகிழ்ச்சி டெஃபினட்டாக இந்த நவம்பரில் உங்களுக்கு இருக்கும். ஸ்கூலில் படிக்கிற குழந்தையிலேருந்து எடுத்துக்கலாமே. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் என்னவாக இருக்கும், நான் மற்ற ஸ்டூடெண்ட்டை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெஃபினட்டாக இந்த காலத்தில் இருக்கும். அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, பகவான் வித்திக்கு அதிபதி புதன். அப்போ வித்யாகாரகன் புதன் எங்கே இருக்கிறாரு, ரிஷபராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கார். ஸோ விருச்சிகத்தில் மட்டும் இல்லாமல் அவர் தனுசில் வந்தாலும் கூட மறைந்த போது நிறைந்த கல்வி செல்வத்தை தருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆக விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்லது தான், தனுசில் இருந்தாலும் நல்லது தான். அப்போ கல்வி கடவுள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்விகள் சிறப்பாக இருக்கும், நல்ல மேம்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் தரலாம். ஆரோக்கியத்துக்கு வேண்டியவர் பகவான் சுக்கிரன். ஆரோக்கியத்தில் ரணருணத்தில் போய் இருக்கிறாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை.
அந்த விவகாரங்கள் வந்தாலும் அந்த அப்போ விவகாரங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சு வெளியில் வந்துடுவீங்க. இதுதான் ஒரு ஜோதிடம் பார்க்குறது என்ன? விவகாரம் வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? விவகாரங்கள் வரும். அந்த விவகாரங்கள் என்னவாக இருக்கும்? அது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி தான் இருக்கும், அந்த கெப்பாசிட்டியில் தான் இருக்கும். அதை மீறாது. அதனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். சார் பொருளாதாரன்றது ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு எக்கனாமிக்கலில் நம்ம டாப்பில் இருக்கோம், அதில் டவுட்டே கிடையாது. ஹெல்த் அப்படிங்கும்போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும். உதாரணத்துக்கு சிறிய குழந்தைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீசனல் ஃபீவர், காய்ச்சல், சளி இது வரும். அதேமாரி ஒரு நடுத்தர வயதை எட்டவர்களுக்கு அந்த ஒவ்வாமைங்கிறது வரும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா சார்னா, இன்னும் செவ்வாய் வர ரிஷபத்தை பார்க்கிறார். செவ்வாய் மருத்துவக்காரகர். செவ்வாய் பார்க்கிறது மருத்துவ சம்பந்தமான செவ்வாய் சுக்கிரனும் பக்கமாக இருக்கிறது. இவர் விருச்சிகத்தில் இருக்கிறார், அவர் துலாத்தில் இருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பகவான் குரு அஷ்டமாதிபதி கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் இருக்கிறது என்ன வேணால் சனி பகவானை 9ஆம் வீடை பார்த்துருவார். அதாவது 9ஆம் பார்வையை பார்த்துருவார். தான் வீட்டிலேயே சனி பகவானை வச்சிருக்கிறாரு. சனியை பார்க்கக்கூடிய குரு பகவான் உச்சன் பெறாரு. உச்சன் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்து வந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதுங்கிறதுனால, அதாவது ரிஷபத்துக்கு 7ஆம் வீடுங்கிறது விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகத்தை பார்க்கும்போது என்ன ஆகிடும்? பல பாக்கியமான ஒரு செயல்கள், அதுக்கடுத்து திருமண வைபவங்கள், திருமணத்துக்கான எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் செய்யக்கூடிய வாற்றல் இருக்கும். அதுமாரி பெற்றோர்களுக்கு தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இதை மாதிரி நிறைய நல்ல காரியங்களை செய்து பார்க்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல உருவாகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ்ங்கிறது சுபவிரய செலவுகள், அதை செய்து காட்டுவார். ஆக இதெல்லாம் ஒரு நல்ல ஆற்றல் மிகுதியான ஒரு விஷயம் தானே. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இது மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சேர்ந்துருக்கிறோம். வியாபாரிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நிறைய கட்டிட பொறியாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை விசேஷம்னு சொல்லிட்டேன். மருத்துவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு சூழலை கொடுக்கும். அதுன்னு காவல்துறையில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். காவல்துறையில் இருக்கிறவர் யார் அப்படின்னா சனியும் பகவான் செவ்வாய் தான். செவ்வாய் என்பது ராஜகிரகம். அவர் நல்ல நிலையில் குறிப்பாக விருச்சிகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொடுக்கணும். வலுவான நிலையில் இருக்கிறாரு. நாட்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அரசியல்வாதிகளுக்கான ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுடைய பேச்சு எடுபடுறது. இந்த ரிஷபராசியில் நிறைய அரசியல் சார்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்க முடியாத எதிர்பார்க்காத ஒரு வரவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு எச்சரிக்க வேண்டியது ஒரே ஒன்றா, ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சில இடங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடையூறுகளை நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறையான வலுவான ஒரு சூழ்நிலைகள். பொதுவாகவே ரிஷபன்ற போது ஒரு கம்பீரம் வந்துடும். என்ன கம்பீரம் வந்துடும் அப்படின்னா, அவங்களுக்கான ரிஷப லக்னமாக இருக்கட்டும், ரிஷப ராசியாக இருக்கட்டும், அந்த ஒரு பொட்டான்ஷியாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இன்டெலிஜென்சி, அந்த ஒரு ஆஜானுபவன் சொல்லக்கூடிய அது டெஃபினட்டாக வரும். எல்லா விதத்துலேயுமே வரும். நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஆஸ் அவருடைய மைண்ட் செட்டப்பு, அவருக்கு அந்த இன்டெலிஜென்சி, அதுக்கான அந்த பர்ஃபெக்ஷன் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சார் மற்ற இப்படி கிடையாது. எல்லா ராசிகளை சொல்லும்போது ஏதாவது ஒன்று நாங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டாக சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வேண்டிய நெசசிட்டி அது இருக்கிறதா சொல்ல முடியும், இல்லை அதுதான் சொல்ல முடியாது. ஸோ இருக்கும். பட் நம்மள்ட்ட இந்த ஆனஸ்டி என்ன, நம்ம இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆனஸ்டி டெஃபினட்டாக நல்லா தானே இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இதோடைய பதிவு. இந்த வீடியோ என்ன, நவம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக உங்களுக்கு லாஸ் இல்லை, பெனிஃபிட்டபுளாக இருக்கும். எதையோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, கட்ட வேண்டிய வீடு ஃபில்ஃபில் ஆகும். அதை நம்ம கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்கம்ப்ளீட்டில் இருக்கக்கூடியவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நாளாக வாங்க முடியாதவங்க லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நமக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கான சொல்லு, சப்போஸ் நம்ம ஒரு ஜாப்பில் இருக்கோம், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள், அந்த ட்ரான்ஸ்ஃபரை நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இருக்கிற இடத்துலையே நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்கள்லாம் டெஃபினட்டாக அவங்களுக்கு வரும். அதில் மாற்றமே இல்லை. அப்போ இது இல்லை நல்ல காலம். இந்த மாதிரி காலத்தில், அதாவது காற்று உள்ளது பேர் தூற்றுக்கொள் சொல்லுவாங்க. இந்த காலம் உங்களுக்கு எல்லா கிரகம் நல்ல நிலையில் இருக்கார். சனி நல்லா இருக்கிறாரு, குரு நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. இப்படி அத்தனை கிரகங்களுமே அவுட் ஆஃப் 9ல் 5 to 6 பிளானட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக 7. ஏன்னா ராகு பகவான் 10ல், கேது பகவான் 4ல், 10ல் பாம்பு படையளங்கும்பாங்க, 10ல் பாம்பு. அதுக்கடுத்து சனி பகவான் 11ல் பிரமாதமாக கொடுக்க போகிறாரு. அப்படின்னா 11ல் இருந்தால் தான் சனி கொடுப்பாரு. அதுக்கடுத்து குரு பகவான் அதிச்சாரமாக போய் உச்சத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு.
ஆக ஏறக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்பதை சொல்லி, அதெல்லாமே இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் 40 வயதை கடந்தவர்கள், அவருக்கு சனி திசை நான் ரொம்ப நாளாக தொடர்ந்து வருஷக்கணக்காக சொல்லிட்டு வரேன், அவங்க மட்டும் அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் அவங்க ஜாதகத்தில் வேறு இந்த சொன்னுதல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த பலன்கள் ஓவரால் இது வந்து காமனாக ஜென்ரலாக ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது தான். இது ஒரு பொது பலன். இதில் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு, நல்லா தான் சார் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்கேஸ் இதில் எதுவும் டெஃபிஷிட் ஆகுது, இந்த அளவுக்கு எனக்கு வந்து கான்கிரீட்டாக கிடைக்கலங்கிறவங்க உங்களுடைய பூரணமான ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி செக் பண்ணும்போது இதோடு ஒப்பிட்டு அதற்கு வேண்டிய தீர்வும் தரலாம். நான் வந்து வழக்கு தொடுக்குறாங்க சார், நான் வந்து காவல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கேன், எனக்கு நீண்ட நாளாக வராமல் இருக்கேன், அந்த மாதிரியே வழக்கில் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு சில விதமான தேவையில்லாத பழிபாவலுக்கு ஆளாகிறேன், அந்த பழிக்குலேருந்து நான் வெளியில் வரணும், இதெல்லாம் வந்து இருக்குது சார் சொல்லக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இதோடு சேர்ந்து அதுவும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டபுளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா வேறு வழி இல்லை, ஜனன ஜாதகங்கிறது நமக்கு வந்து ஒரு அக்யூரேசியை கொடுக்கும். இது ராசி பலன்கிறத வந்து ஒரு ஜென்ரலில் கொடுக்கும், ராசி பலன் சொல்லித்தாகணும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்களை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்கிறத சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சஃபர் இருக்கும், அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, 8, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் ஐவரி அண்டு ஒயிட், அதிர்ஷ்டமான ரத்தினம் டைமண்ட். டைமண்ட் எல்லோரும் போட முடியாது, இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆகினால இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணாலும் நல்லது, யூஸ் பண்ணலை அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கணும். பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. முடிந்த அளவுக்கு மகாலட்சுமி வழிபாடை மேற்கொண்டு எல்லா விதமான இஷ்டப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத வாழ்த்துக்கிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.